The Legend New Saravana Stores in Deepavali offer பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. அதிமுக வந்து இன்னைக்கு ரெண்டாவது நாள் வந்து கரூரை பற்றி பேசலை, கிட்னி திருட்டுக்கு போகிறான். அப்போ கிட்னி பாதுகாப்பு வேணும்ட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கிட்னியை சொருவிட்டு உங்கள் கிட்னி பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு அதை அவங்க ட்ரால் பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. திமுக அரசு மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் 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 தாவேக்கா தாவேக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். எந்தளவுக்கு ஓட்டாக மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, 2026 அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி பேசுகிறாங்க. அது எந்த விதமான புரிதல், எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க, அதுக்கு முன்னுதாரணம் இருக்கான்றது. ஜாதக கணிப்புலாம் கூட அவருக்கு சாதகமாக இருக்குது. ஜாதக கணிப்பு சாதகமாக இருக்குது. ஜாதகம் பார்க்குறவர் எப்படி உச்சத்தில் இருக்காரா, அவருக்கு லக்னம்லாம் கரெக்டாக இருக்கா? நாளைக்கு பிஜேபி விஜய் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறாங்கன்னா இது வெற்றி கூட்டணியாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். எவ்வளோ தொகுதி வரைக்கும் ஜெயிப்பாங்க ஒருவேளை அமைந்தா? கிட்டத்தட்ட 200 தொகுதி போகும். ஒருவேளை விஜய்லாம் கூட்டணியில் போகிறாருன்னா அந்த வாக்கு விகிதாச்சாரம் கூடி. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக நம்ம தொடர்ந்து பொதுவெளிகளில் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். சட்டப்பேரவையிலையும் இது குறித்து இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 15 நிமிஷம் வந்து தமிழக முதல்வர் இது குறித்து ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து எங்களை உள்ளே சரியாக பேச விடலை, அங்கே பேசாதெல்லாம் நான் இங்கே வெளியே வந்து பேசுகிறேன்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து விளக்கியிருக்காரு. இது முழுக்க முழுக்க இப்போது ஒரு பக்கம் ஒரு துயரமான சம்பவமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது அரசியலாகவும் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று நடந்த அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு 15 நாளைக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து ஒரு பேசு பொருளாக இருந்தது. மாற்றம், அந்த கட்சி தான் வந்து திமுகவுக்கு மாற்றம், அது விஜய் அவர்கள் கட்டமைத்தார். திமுக தாவேக்கா, தாவேக்கா திமுக, இதுக்கு ரெண்டுத்துக்கு தான் போட்டி அப்படின்றது. நேற்று சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல்லாம் பார்க்கும்போது என்னென்னா திமுக அதிமுக அப்படின்ற அந்த நரேட்டிவ் அந்த புள்ளிக்குள்ளே வந்துடுச்சு. இப்போது தாவேக்கா இதுக்கப்புறமா வந்து போய் நிகழ்ச்சி போட்டு பிரச்சாரம் பண்ணி திருப்பி தான் அந்த ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்ணணும். பட் காலம் அரசியல் அப்படின்னு வரும்போது அதிமுக தான் வந்து திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ண முடியும், கேள்விகள் கேட்க முடியும். இன்னொன்று, முதலமைச்சர் வந்து பேசும்போது நடிகர்னு தான் பேசுகிறார். விஜய் அவர்களை வந்து அவர் அங்கீகாரம் பண்ணலை. விஜய்ங்கிற பேரை பயன்படுத்த, அதாவது விஜய்ன்ற பேர் அந்த கட்சின்றதே வந்து திமுகவில் முக்கிய தலைவர்கள் அவங்க அடிக்கடி பயன்படுத்துகிறதே கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தாவேக்கா அப்படின்றத அவங்க பதிவு பண்ணுறாங்க அதிமுக. ஆனால் திமுக ரொம்ப கவனமாக வந்து தாவேக்கான்ற வார்த்தையோ இல்லை விஜய்ன்ற அந்த பேரையோ சொல்ல. அப்போ என்னென்னா முதல்வர் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, இது திமுக அதிமுக இந்த சண்டையாக தான் இருக்கணும் அப்படின்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தவரையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது தாவேக்காவோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒதுங்கி போகல. இது மக்களுக்கு உண்டான பிரச்சனை. இதில் அரசாங்கத்தை நம்ம வந்து குறை சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி அதில் நம்ம ஆதாயம் சம்பாதிக்கணும் அப்படின்றது பார்வை. இதனால் ஒருவேளை தாவேக்கா கூட்டணி வந்ததுன்னா வரட்டும், இல்லைனா இதனால தான் கூட்டணி அப்படின்றது கிடையாது. இதை தாண்டி இந்த 2 கட்சிகளுமே இது வந்து பிரச்சார யுக்தியில் இருக்குது. இப்போ கூட்டணிக்கு இன்னும் போகலை. இப்போ இது ஸ்டேஜ் 1 என்பது ஒரு கட்சியை தொடங்கி பிரச்சாரம் என்பது, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்பது கூட்டணி, ஸ்டேஜ் 4 வேட்பாளர் பூத்து. அப்போ இந்த 3வது ரவுண்ட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே தாவேக்கான்ற ஒரு கட்சியையும் மற்ற கட்சிகளையும் தள்ளிவிட்டு, இது நிறைய தேர்தலில் பண்ணியிருக்கிறாங்க திமுகவும் அதிமுக, அந்த புள்ளிக்கு அவங்க நவர்றாங்க. இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்றைக்கி வந்து அதிமுக வந்து இன்றைக்கி 2வது நாள் வந்து கரூரை பற்றி பேசலை, கிட்னி திருட்டுக்கு போகிறாங்க. அப்போ கிட்னி பாதுகாப்பு வேணும்ட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த கிட்னியை சொருவிட்டு உங்கள் கிட்னி பத்திரமா இருக்கான்னு சொல்லிட்டு அதை அவங்க ட்ரால் பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. திமுக அரசு மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரூரை ஒண்டி மையமாக வைத்து பேசலை. கரூரில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, கள்ளக்குறிச்சி சாராய சாவலை இவ்வளோ பேர் இறந்துருக்குறாங்க, லாக்அப் மரணத்தில் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. அப்போது மொத்தம் இவ்வளவு 100கணக்கான உயிர் வந்து போயிருக்கு. இப்போ இதற்கு காரணம் வந்து உங்களோட ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி அப்படி அவங்க பேக்கப் பண்ணுறாங்க. திமுகவை பொறுத்தவரையில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுக என்பது பாஜகவோட ஒரு கூட்டணியில் இருக்குது, இதை வந்து நாங்கள் விடமாட்டோம், இந்தி திணிப்பு இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு நேற்று கூட ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்தது. அதாவது என்னென்னா,
இந்தி விளம்பர பலகைகளோ இந்தி போர்டுகளோ இல்லை இந்தி படங்களுக்கோ வந்து ஒரு சில தடைகள் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. அது இன்றைக்கி பில்லு பாஸ் ஆகுமா இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் அந்த இந்தி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், பணம் வரலாம் அப்படின்றதுல திமுக தெளிவாக இருக்குது. திமுக எதிர்ப்புன்றதில் அதிமுக பலப்படுத்தி கொள்கிறது. அப்போ இது இருதுருவ அரசியலை நோக்கி இவர்கள் 2 பேரும் அந்த அரசியலை வந்து நகர்த்து போகிறோம். இப்போ என்னோட எதிரி யாருன்றதை நான் தான் முடிவு பண்ணும். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினோட சாய்ஸ் தான் அவரோட எதிரி யாருன்னு முடிவு பண்ணுறது. அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருக்கு சாய்ஸே கிடையாது. அவர் வந்து தாவேகாவையோ இல்லை மோடியையோ எதிர்க்க முடியாது. அவருக்கு அதிமுகவுக்கு நேச்சுரலாக வந்து திமுக எதிர்ப்பு என்பது தான் அதிமுகவோட மூச்சுக்காட்டு. அப்போ இப்படி இந்த அரசியல் நவரும்போது தாவேகா போன்ற புதிய கட்சிகள் தலைமறைவாக இருந்து கொஞ்ச நாள் வந்து அமைதியாக இருந்தாங்க. இப்போ இன்னதான் வந்து ஊடகத்தில் காட்டுவாங்க. ஊடகத்தில் ஏதோ விஜய் கரூர் போக போகிறாரு, ஏதோ வந்துட்டார், காலையில் வந்துட்டார், மதியம் நிற்க போகிறாரு, அங்கே பார்த்தாரு, இங்கே சிரித்தார், இங்கே அழுதார், இப்படின்னு தொடரலை கூட கொடுப்பாங்க. என்ன தான் கொடுத்தாலும் இது திருப்பி ஸ்டேஜ் 4 வரும் பாருங்கள், இந்த வாக்கு அரசியல் வேட்பாளர் பிரச்சாரம்னும் போது. அப்போ திருப்பி மறுபடியும் அது அதிமுக திமுகவாக மாறிடும். பூத் லெவல் வரும்பொழுது முழுக்க அது திமுக வர்சஸ் அதிமுகவாக தான் போகும். சட்டப்பேரவை நிகழ்வு மூலமாக மீண்டும் வந்து திமுக அதிமுக அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படிங்கிறத வந்து சட்டப்பேரவை மூலமாக ஒண்டி கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படி தான் இருந்தது. ஊடகங்கள் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு அதீதமாக நேரலை கொடுத்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அவருக்கு வந்து வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது, ஒரு சில இடத்துல அவர் வந்து திமுகவை வெல்றாரு, ஒரு சில இடத்துல அதிமுகவை வெல்றாருன்னு சொல்லிட்டு இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கட்டமைச்சாங்க. அந்த கட்டமைப்பு இப்போ நொறுங்கி போயிட்டு. ஏன்னா சட்டமன்றத்தில் நம்ம பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, பெயில் வாங்கியாச்சு இல்லையா, இது நீதி கேட்டு ஒரு போராட்டம், இல்லை காந்திக்கு முன்னாடி உட்காந்து 41 பேருக்கு உயிருக்கு போராட்டத்துக்கு நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம், இல்லை நாங்கள் மெழுகுவத்தியை வந்து நாங்கள் நடைபயணம் பண்ணுறோம், இல்லை மனித சங்கிலி நடத்துகிறோம் அப்படின்னு தாவேகா பண்ணுச்சு அப்படின்னா தாவேகா அந்த பொசிஷனுக்கு வரும். நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய பிரச்சாரமோ இல்லை நாம் தமிழர் கட்சி எழுப்பக்கூடிய அந்த கேள்வி கருத்து கூட்டம் கூட நீங்கள் போடலையே. நீங்கள் பிரதான கட்சி பெரிய கட்சின்னு பேசுகிறீங்க. அப்போ வெறும் காட்சி ஊடகங்களில் இப்போ நம்ம கூட இப்போ விஜய் பற்றி தான் பேசுகிறோம். விஜய் 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 தாவேகா தாவேகா இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். எந்தளவுக்கு ஓட்டாக மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. நான் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, 2026 அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லி பேசுகிறாங்க. அது எந்த விதமான புரிதல், எந்த அடிப்படையில் பேசுகிறாங்க, அதுக்கு முன்னுதாரணம் இருக்கான்றது. ஜாதக கணிப்புலாம் கூட அவருக்கு சாதகமாக இருக்குது. ஜாதக கணிப்பு சாதகமாக இருக்குது. ஜாதகம் பார்க்குறவர் எப்படி உச்சத்தில் இருக்காரா, அவருக்கு லக்னம்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம பார்க்குறோம்ல. இப்போ நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஜோதிடர்கள். சரி, ஜோதிடர்ன்றது வந்து அரசியல் வேறு, ஜோதிடம் வேறு. நான் பேசுகிறது பூத்து கணக்கு. ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு 300 பூத்து. இந்த 300 பூத்தில் எந்த பூத்து ஏறும் எந்த பூத்து இறங்கும்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளருக்கும் தெரியும். 40 ஓட்டு ஒரு பூத்துக்கு நான் ஏற்றினேன்னா 12,000 ஓட்டு எனக்கு கிடைக்கும். போன முறை நான் 10,000 மைனஸு, இந்த வாட்டி இந்த 12,000 சேர்த்துனா 2,000 ப்ளஸ்ஸு. அது கூட காசை கொடுக்கணுமா, இல்லை காலில் ஓடணுமா, எங்கே விபூதி வாங்கணும், எங்கே தொப்பி வாங்கணும், எங்கே ஊழ கும்பிட்டு போகணும், எங்கே மிரட்டணும், எங்கே அமுங்கணும், எங்கே ஏறணும், இவ்வளோ விஷயம் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேசவே தெரில இன்னும். மக்கள் அதாவது ஒரு தொகுதின்னு எடுத்திங்கன்னா அந்த தொகுதியில் யார் இன்ஃப்ளூயன்சர், யாருக்கு நல்ல பேர், யார் கெட்ட பேர், யாரை எதிர்க்கணும், யாரை ஏற்றுக்கணும், யாரை கூட வச்சுக்கணும், எங்கேருந்து முதுகில் குத்துவாங்க கத்தினே அரசியலில் தெரியாது. அவ்வளோ பெரிய அரசியலை படத்தில் நடிச்சுட்டு வந்த உடனே அப்படியே தூக்கி கையில் கொடுத்துனோன்னா இது அரசியல் புரிதல் இல்லாத தன்மை தானே. இந்த தன்மையை நிறைய பத்திரிகையாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கேட்டுட்டேன் விஜய் பயங்கரமாக வராரு, விஜய் தான் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு என்னன்னா, இது வந்து யாரோ சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்களோன்ற அந்த சந்தேகம் இருக்குது. நான் வந்து கிராமமாக போயிருக்கேன். இதுவரைலாம் கிட்டத்தட்ட 30 காடு சார்ந்த பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, சத்தியமங்கலம், முதுமலை, கூடலூர், தெப்பக்காடு, தெங்கு மரடா, இந்த மாதிரி இடம்லாம் போய் பார்க்குறேன். அங்கெல்லாம் வந்து இன்னமும் உதயசூரியன் ரெட்டலைனா தான் தெரியுது. விஜய்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அங்கே? விஜய்னு சொன்னால் புதுசாக வந்திருக்காரு பார்ப்போம், அவங்க வீட்டில் இருக்கிற சிறுவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் சிறுவர்களோட வாக்கு விகிதாச்சாரம்னு பார்க்கும்போது 19லேருந்து 35 வயசு தான். அந்த இப்போ 40 வயசு 35 வயசுக்காரங்களே கேட்குறாங்க ஒரு சில கேள்வின்னு வரும்போது, அப்போ விஜய் நின்னா ஓட்டு போடுவாங்க. 214 தொகுதியில் விஜய் நிற்க போகிறாரா? இல்லை, இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல்லாம் வந்து கரூர் சம்பவத்துக்கு பின்பாக, இப்போ கரூர் சம்பவத்துக்கு பின்பாக மீண்டும் வந்து ஒரு கள சூழல் மாறுது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. அந்த மாதிரி தருணத்தில் இருந்தாங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, கேவி குப்பம் இருக்குது வேலூரில். நீங்கள் அங்கே போயிட்டு விஜய்க்கு ஓட்டு எவ்வளோ இருக்குன்னு யாருன்னா ஒருத்தர் கணக்கு எடுக்க சொல்லுவோம். நான் இங்கே உட்காந்துட்டு சொல்லுவேன், கேவி குப்பம் அதிமுகவுக்கு நல்லா இருக்குது. ஜெகன்மூர்த்தி சிறப்பாக செஞ்சார், அங்கே மக்கள் அவர் ஏற்றுக்கிட்டதுனால கிடையாது, அந்த தொகுதி அப்படி. இன்னும் சுருக்கமாக சொன்னால் எல்லா ஊர்லேயுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் அது திமுகவாட்டம் அதிமுகவும் கெட்ட பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க. போன உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எம்எல்ஏவா அவரை பார்த்தே 4 வருஷம் ஆச்சுன்றாங்க.
அவர் வருவார், சம்டைம்ஸு காரில் போவார், இறங்கி கூட நின்று பேச மாட்டார், அவர் பாட்டு போயிடுவார் அப்படின்ற பதிவை தருமபுரியில் வைக்கிறாங்க, தேனியில் வைக்கிறாங்க, மதுரையில் வைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே சென்னையிலேருந்து இங்கே பார்க்கும்போது ஊடக வெளிச்சம், சோஷியல் மீடியா, ட்விட்டரில் பார்க்கும்போது ஆமாம் விஜய் பெரிய வாக்கு விகிதாச்சாரம் வாங்குவது போல தான் தெரியும். இப்படி தான் அண்ணன் சீமான் தெரிஞ்சார். இதுதான் யாட்ஸ்டிக்னா அண்ணன் சீமான் என்றைக்கோ முதலமைச்சர் ஆயிருப்பார். ஆனால் அது புரிதல் இல்லாமல் அந்த கட்டமைப்பு. அப்போ இந்த சட்டமன்றத்தில் இது விவாதமாகுது, இது காட்சி பொருளாவது, இது பிரச்சாரம் ஆகும்போது திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்ற அந்த இடத்துக்கு வந்து அது திரும்பி வந்துருச்சு. ஊடகங்களும் பத்திரிகையாளரும் விஜயை அதிகமாக ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்வை இல்லை, உண்மை. சரி, ஓகே, உண்மையாகவே இருக்கட்டும். இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு தாவேகாவினுடைய பிரதிநிதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற பார்வை தான் அண்மை காலமாக இருக்குது. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் தாவேகா பிரதிநிதி கிடையாது, ஆனால் தாவேகா பிரதிநிதி என்னெல்லாம் பேசுவாங்களோ, என்னெல்லாம் பேசணும்னு நினச்சாங்களோ அதை அத்தனையுமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம நிதர்சனமாக பார்க்குறோம். இல்லை, அது அந்த குற்றச்சாட்டு இல்லை அந்த விமர்சனம் என்பது கரெக்டு தானே. இப்போ அவர் என்ன நினைப்பார், எதிரிக்கு எதிரி நண்பன். தாவேகா தொண்டை என்னைக்கு வந்து நாமக்கல்லில் வந்து அவர் வந்து கொடி பிடிச்சி தாவேகா தொண்டர் நின்று கொடியை காட்டுறாரோ அதை அவர் ரசிக்கிறார். தாவேகா தொண்டர்கள் அப்படி பண்ணுறதை எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரோ? கண்டிப்பாக விரும்புவார். ஏன்னா விஜய் என்ன சொன்னார், அதிமுகன்னு ஒரு கட்சி, அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு கட்சி போயிடுச்சு, நான் தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களையோ இல்லை மனநிலை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்கள நீங்கள் உருவம் நினைக்கும் போது தாவேகா தொண்டர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி உருவம் நினைக்கக்கூடாதா? நாளைக்கு உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா நான் இருக்கிறேன். இப்போ அன்றைக்கி நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார்ப்பா எடப்பாடி. இப்போ நல்ல ஒரு வேட்பாளர், 2 வேட்பாளர் போடுறாங்க, 3 வேட்பாளர் இருக்கிறாங்க. திமுக ஒரு வேட்பாளர், அதிமுக ஒரு வேட்பாளர், விஜய்க்கு ஒரு வேட்பாளர். விஜய் அந்த வேட்பாளருக்கு கொடுத்ததில் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மன வருத்தம் இல்லை, அந்த வேட்பாளர் சரியில்லை, போய் ஓட்டு கூட கேட்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி போட்ட வேட்பாளர் வந்து போய் வீட்டில் போய் வணக்கம் வைக்கிறாரு, சொல்கிறாரு உங்களுக்கு வேணுன்றதை சொல்லுங்கள் நான் செய்கிறேன்றாரு, அவருக்கு தெரிஞ்ச தகுடு தத்துவம்லாம் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அப்போ அந்த விஜய்க்கு போடலான்ற அந்த ஆதரவு நிலையில் இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமி திருப்ப மாட்டாங்களா? அதிமுக ஓட்டு தானே எல்லாருக்கும் பிரிஞ்சு போச்சு. திமுக அந்த ஓட்டு இன்டாக்டாக வச்சுருக்கு, கூட்டணி இருக்குது, ஆட்சியில் இருக்குது, மத்தியில் ஜெயிக்குது, மாநில ஜெயிச்சது, உள்ளாட்சியில் ஜெயிக்குது. இப்போ திமுகவோட வாக்கு வங்கி இன்டாக்டாக இருக்குது. அந்த 35-40 விழுக்காடாக இருந்த அதிமுக வாக்கு தானே இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. அப்போ அதை திருப்பி விட்ட இடத்துலேருந்து தேடணும் அப்படின்னும் போது விஜய்க்கு போதா இல்லை சீமானுக்கு போதா யாருக்கு போதும் அதை திருப்பி அவர் எடுக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுறாரு. அந்த வேலையை கூட இதை பார்க்கலாம்ல. உட்கட்சி அமைப்பு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதிமுகவுக்கு, அவங்களுக்கு வந்து தலைமை இருக்குது, தொண்டர் இருக்காங்க, நடுவில் இல்லை. அந்த இடத்துல தான் அவர் ப்ளே பண்ணுறாரு. இன்னொன்று அந்த ரசிகரை வந்து நின்று கொடியாட்டினாங்கல்ல நாமக்கல்லையும் அப்புறம் வந்து ஈரோட்லேயும், அப்போ அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரி தானே இருக்குது அவரோட பேச்சு. ஏங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை வந்து அரசியல்வாதியாக பாருங்கள். நீங்கள் வந்து என்னென்னா நம்மளை மாதிரி அவர் பேசணும்னு நினைக்கிறோம், நம்ம பத்திரிகையாளர்கள் மாதிரி. நான் வந்து விஜய் கேள்வி கேட்கணும், நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேள்வி கேட்கணும், திரு ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கணும். விஜய் சார் தப்பு, யார் தப்பு பண்ணாலும் நம்ம கேட்கணும், சீமானந்தன் தப்பு பண்ணால் கேள்வி கேட்கணும். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு வாக்கு வங்கி அரசியல். யாரோட அமைதியாக போனோம், யாரை எதிர்த்து போனோம், எந்த நேரத்தில் எப்படி பண்ணணுன்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவர் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா அதில் அரசியல் ஆதாயம் இருக்குது, அதனால் பேசுகிறார். இந்த சம்பவத்தை அவர் வந்து மர்மம் இருக்குது, சதி இருக்குது அப்படிங்கிற பல்வேறு சந்தேகங்கள் மக்களே வந்து எழுப்புறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் நேற்று பேசுகிறாரு. அதான் நீங்களே சொன்னீங்க, அவர் தாவேகாவோட நிர்வாகி போலவோ தாவேகா தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர் என்ன பேசுவாங்களோ, அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அதை எதிர்கட்சி சொல்லும்போது சட்டமன்றத்தில் அவையில் ஏறும். சட்டமன்றத்தில் அவை குறிப்பில் நீக்கினாலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பதிவு பண்ணுறாரு. அது குறித்து கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் கூட அந்த சட்டமன்றத்தில் வந்து ஐயா திரு முதலமைச்சர் தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவங்களே வந்து யார் யார் கூட்டணி வருவாங்க என்ன எதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பி இருக்கிறாங்க. அதாவது விஜய் வந்து மேலே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு உச்சாணியில், அவர் அங்கேருந்து கீழே இறங்கி வர மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு போய் தாங்கி பேச வேணுமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை வேண்டாம் தான் நான் நினைப்பேன். விஜய் வந்து தான் மக்களோட எதிர்ப்பு எல்லாம் சேர்த்து அறுவடை பண்ணணும்னு கிடையாது. மக்கள் கொதிநிலைக்கு போயிட்டாங்க, வெறுப்பாயிட்டாங்கன்னா எதிர்த்து யார் ஓட்டு கேட்டாலும் போடுவாங்க. இல்லை இந்த ஆட்சி தான் திரும்பி வரணும், இது சிறப்பாக இருக்குது, 1000 ரூபாய் கிடைக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, இந்த ஆட்சி நல்லா போகுது, திட்டங்கள் நல்லா இருக்குது, முதல்வர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா திமுக தான். இந்த கூட்டணி இந்த இதுன்றதெல்லாம் அதெல்லாம் சின்ன சின்ன கணக்குகள். ஆனால் அந்த ஊடக வெளிச்சங்கள் ஊடக பாய்ச்சம் அதிகமாக கொடுத்த காரணத்தினால என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டம். அது முதலமைச்சரும் கூட்டணியை பற்றி பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எல்லை தாண்டி போய் விஜய் அவர்களுக்கு சாதகமாக அந்த நிலையை எடுக்கிறாரு. இதெல்லாமே அங்கேருந்து வர பிரச்சனைகள் தான். அது இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆயிடுச்சு திமுகவுக்கு. திமுக எவ்வளவு கெட்ட பேர் சம்பாரிச்சிருக்காங்க, எந்தெந்த திட்டத்தில் என்ன சிக்கல்ன்றது அரசு அதிகாரிகள் சரியாக போய் சொல்கிறாங்களான்ற எனக்கு சந்தேகம் இருக்குது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து திமுக சொதப்பிட்டு தான் இருக்குது.
உதாரணத்துக்கு புஷி ஆனந்த் போன்றவர்களோ இல்லை விஜய் போன்றவர்களோ அட்லீஸ்ட் நீங்கள் கைது செய்ய வேணாம், விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துருக்கணும். இந்த காலதாமதம் இதெல்லாமே ஒரு பிரச்சனை தானே. இதை தான் அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமி இதை வைத்து அரசியல் பண்ணக்கூடாதுன்றது ஒரு அபத்தம். 200% அரசியல் பண்ணுவாப்புல. இது அவருக்கு வாய்ப்பு அதுவாக தானாக மடியில் வந்து விழுது. நேற்று வரலாம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, விஜய் என்ன ஒரு உச்ச கொம்பில் பேசிக்கிட்டு இருந்தார். அதிமுகவை கூட விஜய் சட்டையே பண்ணல. விஜய் வந்து அதாவதுங்க நீங்கள் அரசியலில் வந்து புறக்கணிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை. அதாவது திமுக தான் எனக்கு எதிரி, நான் வந்து மத்தியில் பாஜக எதிர்க்கிறேன், திமுக எதிர்க்கிறேன், நீ எல்லாம் ஆளே இல்லைப்பா உன்னை கண்டுக்கலன்னாரு. ஆனால் அதிமுக கட்சி என்பது அப்படி கிடையாது. உங்கள் பாதுகாப்பும் உங்கள் தொண்டர் நலனுக்கும் நான் எதிர்க்கட்சி தலைவர் குரல் கொடுக்குறேன்ற மாதிரி அந்த ஒரு நிலைக்கு இன்றைக்கி வருது இல்லை அரசு. ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொடர்ந்து சோழ நாட்டில் வந்துட்டார், சேர நாட்டில் வந்துட்டார், பாண்டி நாட்டில் வந்துட்டார், இதோ உங்கள் விஜய் அதோ உங்கள் விஜய் அப்படின்னு பொழுதுக்கும் போச்சு இல்லைங்களா. இது சத்தமே இவரும் வந்து 170 தொகுதி போனார், பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அதை பற்றின ஒரு ஊடக வெளிச்சமோ விவாதமோ பேசுபொருளோ கிடையாது. அதிகமான விவாதம் என்ன நடக்குது, அதிமுக பிளவு, அதிமுக வீணாக போயிருமா, அதிமுக தோற்று போயிருமா, இதுதானே இருந்தது. அதிமுக மக்களுக்காக, அதாவது கட்சிக்காரர்களை விட்டுருங்க, தலைமையை விட்டுருங்க, அது மக்களுக்காக கொஞ்ச நாள் ஆட்சியில் இருந்ததா இல்லையா. திமுகவும் அதிமுகவும் எம்ஜிஆர் அவர்களும் அறிஞர் அண்ணா அவர்களும் மக்களுக்கு கொடுத்த ஒரு சொத்தாக தான் நான் பார்க்குறேன். அது தலைமை பண்பில் இருக்கிறவங்க தவறு செய்யட்டும், ஊழல் செய்யட்டும், அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணுறது. அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதும் தோக்கல் பண்ணணும் மக்கள்கிட்ட. நான் எப்படி பார்க்குறேன்னா அது வந்து மக்களோட சொத்து. அந்த ஒரு விஷயத்தை விஜய் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போனார். ஆனால் இன்றைக்கி அவர் டிவியெலாம் பார்க்குற பழக்கிறதா இப்போ தெரியும். கட்சினா என்ன, வேட்பாளர்னா என்ன, எம்எல்ஏனா என்ன, அதிகாரம்னா என்ன, இதெல்லாம் தெரியாது. தெரியாமல் அவர் என்னென்ன வாட் ப்ரோ, அது ப்ரோ, இது ப்ரோன்னு கடைசியில் இன்றைக்கி 15 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்களா, இன்னமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்களா. இப்போ இதெல்லாம் யோசிக்கணும்ல விஜய், ஏன் நமக்கு இப்படி ஆச்சு, எதனால் ஆச்சு, எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கே அரசியல் பாடம் பத்துக்கலை, நம்மளோட தொண்டர்களை ஏன் நம்ம இன்னும் அரசியல் படுத்தலை, இதற்கெல்லாம் பதிலே இல்லையே. நீங்கள் வெறும் திமுக மீது பழி சொல்லிவிட்டு திமுக அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற காரணத்தினாலே உங்கள் கட்சி அரசியல் மயம் ஆகிவிடுமா. இதற்கெல்லாம் பதில் கிடையாது, இந்த நொடி வரலாம் பதில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அவர் அரசியல்வாதியாக இருக்கிறனால அரசியல் பண்ணுவார் இதை வச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாஜகவுக்கு இதில் என்ன நோக்கம் இருக்குது? கிட்டத்தட்ட அதிமுக எந்த அளவுக்கு ஆதரிக்குதோ அதுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே வந்து பாஜக ஆதரிக்கிறத பார்க்குறோம். மத்திய அமைச்சர் எல் முருகன்லாம் நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த கரூர் சம்பவத்தில் பல உண்மைகள் மறைந்திருக்கு, அது கண்டிப்பாக சிபிஐ வந்து கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது பாஜக வந்து தமிழகத்தில் வந்து அதிமுகவையோ திமுகவையோ நேர் அரசியல் பண்ண முடியலை. தோற்று போன ஒரு கட்சி தமிழக அரசியல்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. என்னடா பத்திரிகையாளர் இப்படி தோற்று போன கட்சினா, நான் எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ தாவேக்காவை பற்றி நீங்கள் கேட்டப்போ எனக்கு வந்து புள்ளி விவரம் இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வாங்கின வாக்கு எவ்வளோன்னா எனக்கு ஒரு கருத்து சொல்ல முடியும், 8%. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு வங்கி என்னென்னா 5-6% நான் சொல்ல முடியும். பாஜகவை பொறுத்தவரைலாம் 5-8% என்னோட கணிப்பு. அவர்கள் 18% சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி பாஜக என்ன பண்ணுதுன்னா, விஜய் அவர்கள் தாவேக்கா பின்னாடி விஜயோட ஷோல்டருக்கு பின்னாடி நின்று திமுகவை ஃபயர் பண்ணுறாங்க. இந்த இறப்புக்கு நீ தான் காரணம். கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவரும் அதை யூஸ் பண்ணுறாரு, அவர் அரசியல் பண்ணுறாரு. பாஜக அதை விட ஒருபடி மேலே போய் இப்போது அதிமுக ஒரு தீர்மானம் கொண்டு வருது, இல்லை அதிமுக கருப்பு பேட்ஜ் போகுதுன்னா எதிர்க்கட்சி மக்கள் பிரச்சனை, தாவேக்காவை தள்ளி வச்சுருங்க, 41 பேர் செத்துருக்குறாங்கன்னா அதை பேசணும். அதிமுகவும் பேசும், பிஜேபியும் பேசும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே குரல் கொடுத்தது அவர் தான். அதேமாதிரி ஆதவர்ஜுனவும் டெல்லிக்கு போனார். ஏன் டெல்லி போனார், யாரை சந்தித்தார், என்ன நடந்தது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி இன்னும் வரலும் வரல. ஆனால் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, கூடைப்பந்து போட்டி அங்கே நடக்குது, அது விஷயமா நான் பார்க்க போனேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டாங்க. யாருன்னா ஒரு கூடைப்பந்து போட்டிக்கு போய் பார்க்குறதுக்கோ இல்லை கலந்துக்கிறதுக்கோ தனி விமானத்தில் போன ஒரு வரலாறு உண்டுன்னா அது அந்த சம்பவம் தான். அதேமாதிரி பத்திரிகையாளர் அப்போ மைக்கு போட்டு கேட்டப்பெல்லாம் இல்லை. இப்போ பாஜகவும் விஜய் அவர்களும் ஒரே தோணியில் தானே பேசுகிறாங்க. அப்போது அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அலைன் ஆகிருக்காங்க. அதனால் பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட வாக்கு வங்கியை ஏற்றிக்கிறதுக்கோ இல்லை கூட்டணி வந்தால் சேர்த்துக்கிறதுக்கோ அவங்க பிஜேபி நினைக்கிறாங்க விஜய் வந்து நம்ம கூட வந்தால் அது பலம்னு. அது உண்மைதான். இப்போ நாளைக்கு பிஜேபி விஜய் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அது வெற்றி கூட்டணியாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ தொகுதி வரைக்கும் ஜெயிப்பாங்க ஒரு வேளை அமைந்தா? கிட்டத்தட்ட 200 தொகுதி போகும். அதை இப்போ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் விஜய்க்கு வந்து 8-10% கிடைக்கும்ன்றது நான் ஃபஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை விஜய்லாம் கூட்டணியில் போகிறாருன்னா அந்த வாக்கு விகிதாச்சாரம் கூடிடும், கூட ஒரு 2-3% லாஸ்ட் நேரத்தில் அசால்ட்டாக வரும். விஜய் வந்து இப்போ கூட்டணியில் போகிறாருன்னா 214 தொகுதி போய் விஜய் பிரச்சாரம் பண்ண வேண்டியது இல்லை. முக்கியமாக அவர் கட்சி வேட்பாளர்கள் எங்கே நிற்கிறாங்களோ அங்கே போய் காய் நகர்த்துனா போதும். எல்லா இடத்துலையும் நிற்கும்போது தொண்டர்கள் வந்து
234 தொகுதியிலையும் வேலை செய்யணும். ஒரு புதிய கட்சி கூட்டணியில் போய் நிற்கிறாருன்னா ஒரு 60 சீட்டு இல்லை 50 சீட்டு வாங்குறாருன்னா 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிற அளவுக்கு விஜயால் வேலை பார்க்க முடியும். மொத்த செலவையும் குறைச்சிட்டு அந்த தேர்தல் அந்த இடம் அதில் வந்து யுக்தி போட்டு நல்ல சிறப்பாக இருக்கிற ஆட்களை போட்டு வேலை செய்வாங்க. என்ன ஆகிடும்னா அதிமுகவுக்கும் சீட்டு குறைஞ்சிரும். 234 தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை, பூத் வேலையை டைட் பண்ண வேண்டியதில்லை. தாவேகா ஒரு இடத்துல நிற்கிது, பிஜேபியில் ஒரு இடத்துல. ஏன்னா இப்போ எங்கள் ஓட்டை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், உன் கூட வந்து நின்னா போதும், களத்தில் கத்தி எடுத்து சுற்ற வேணாம். அப்போ என்ன ஆகிடும்னா சீட்டு குறையும்போது அந்தந்த கட்சிகள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுவாங்க தொகுதியை. அப்போ என்ன ஆகிடும்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு போகும். இது எப்படின்னா மிக கம்மியான வாக்கு விகிதாச்சாரம் எடுத்தோம்னாலுமே 20% அதிமுக வாங்கினது. பாஜகவுக்கு நான் சொன்ன மாதிரி 18%லாம் கிடையாது. அது அண்ணாமலை அவர்கள் அவரு நலனுக்கு வேண்டி பேசிக்கிட்டு இருக்காரு. 6லேருந்து 8%, அதாவது மற்றவங்கெல்லாம் சேர்ந்து வந்ததில்ல. இப்போ ஓபிஎஸ் டிடிவிலாம் இல்லைனாலுமே 5%ன்றது அவங்க எந்த காலத்துலையுமே வாங்கியிருக்கிறாங்க. 4லேருந்து 5%. நீங்கள் அந்த 4 இல்லை 5 வச்சுக்கினீங்கன்னா கூட 20 + 5 25. விஜய் அவர்களுக்கு 10லேருந்து 12 ஆகிடும். அது 8லேருந்து 10க்கு பதிலாக 10லேருந்து 12 போயிடும். அப்போ இது 25 + 12 37 38க்கு போயிடுவாங்க. 37 38ன்றது வெற்றி வாய்ப்பு உறுதி பண்ணுற இடம். ஒருவேளை அது 40 போயிடுச்சுன்னா ஸ்விங்கு ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ரிசல்ட் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ப்ளஸ் விஜய் போன்ற ஒருத்தர் வந்துட்டு நாடு முழுவதும் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஐயா ஸ்டாலின் அவர்களே உதயநிதியை எதிர்த்து பேசு பொருளாகிட்டு அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஜாஸ்தி ஆகிடும். விஜய் வந்து ஆன்டி இன்கம்பன்ஸை உற்பத்தி பண்ணி விட்ட உடனே அந்த இடத்துல அதிமுக போய் அறுவடை பண்ணின்னு வரும். அதற்கு தேவையான வழித்தடை சாமான்கள், அதாவது தேர்தல் ஆணையம், சின்னம், தேர்தல் அப்சர்வரு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிற இந்த சாமான்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பிஜேபி கொடுக்கும். இந்த ஒருவேளை எலக்டோரல் ஃபார்மேஷன், பேட்டில் ஃபார்மேஷனில் சொல்லணும்னா தாவேகாவுக்கு சோல்ஜர்ஸ் இருக்காங்க. பிஜேபி கிட்ட வந்துட்டு ஐடியா இருக்குது, அதை இந்த வேவு பார்த்து சொல்கிறது யார் எங்கே போகிறா அப்படின்னு சொல்கிறது இருக்கும். அதிமுக வந்து பேட்டில் ஃபார்மேஷனில் டேங்க் வச்சுக்கிட்டு பின்னாடி பெரிய பெரிய மிஷின் கன்னோட வரும். அதிமுக கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்டை தூக்கி விஜய் கிட்ட கொடுப்பாங்க. ஃபுட் சோல்ஜர்ஸ், இளம் பட்டாளம், தைரியமாக போய் பிரச்சாரம் பண்ணுறது. அதிமுக செகண்ட் இன் கமாண்ட். பிஜேபி மேலேருந்து பார்த்து எங்கே எது தப்பு நடக்குது. இப்போது கரூரில் நல்லா வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன் செந்தில் பாலாஜி, பிஜேபி ஹெலிகாப்டர் விட்டு அப்படியே தூக்கிடும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை மூலிமா. ஈவா வேலு வேலை செய்கிறார் திருவண்ணாமலை அப்படின்னா ஈவா வேலு மேலே அடக்கம் பண்ணும். இந்த வேலையை ஹெலிகாப்டர்லேருந்து வேலை பார்க்குற மாதிரி பிஜேபி பண்ணும். பின்னாடி டேங்க் வச்சுக்கிட்டு டேங்க்கில் ஆர்மி கமாண்டன்ட் அந்த மாதிரி பொசிஷன்லாம் அதிமுக கவர் பண்ணும். வாக்காளர்களுக்கு ஆசை வார்த்தைகள் கூறுறதோ இல்லை அவங்க காசு கொடுத்தா இவங்க காசு கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். களத்தில் நின்று சோல்ஜராக வந்து போராடும். அப்போ இந்த கூட்டணி என்பது ஒரு மெகா கூட்டணியாக மாறிடும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. The Legend New Saravana Stores in தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.